எவ்வளோ தவறுகள் நடந்தாலும் காவல்துறை பாடம் கற்க மறுக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. எடப்பாடி பீரியடில் பெனிக்ஸ் ஜெயராஜ்னா, ஸ்டாலின் பீரியடில் அஜித்குமார். ஒரு ஆளு கையை இப்படி பிடிச்சுதான் கூட்டிட்டு போனாங்க. தாங்கி தான் போனேன். உள்ள திரும்பி அவன் ஆள் வரையில ஆட்டோல டெம்போ போயிருச்சா, ஆட்டோல 5 பேர் தூக்கிட்டு வந்துதான் ஆட்டோல போட்டாங்க. ஆட்டோல தூக்கிட்டு வந்துதான் போட்டாங்க. அவன் நடந்து வரல. பார்த்தோம், எல்லாருமே பார்த்தோம். கூட்டிட்டு போகும்போது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே டோட்டலா பார்த்தோம். வரக்காரங்க எல்லாருமே பார்த்தோம். திரும்பி நாங்க பார்க்கவே இல்ல அவனை. நாங்க பார்க்கல. உயிரோட கூட்டிட்டு போகும்போது எங்க 2 கண்ணால நாங்க பாக்குறோம். இந்த சந்தேகத்தின் பேரில் அஜித்குமார் விசாரணைக்கு அழைத்துச் சென்று அடித்து துன்புறுத்தி கொல்லப்பட்டிருக்கான். கண்டிப்பா ஒரு போலீஸ் யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முழு உரிமையும் அவர்களுக்கு இருக்கும். அவங்க மேல கோபம் வரக்கூடாது. இந்த கோபத்தோட மிகப்பெரிய விஸ்வரூபம் தான் இப்ப நடக்குது. என்ன பிரச்சனை இருந்தாலும் தட்டி கேட்க ஒரு ஆள் இருக்கானா, அது போலீஸ் தான். அஜித்குமாரின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு. இந்த பிரச்சனைக்கு எப்படி அரசாங்கம் பதில் சொல்ல போது தெரியல. மீண்டும் இதுபோல் பிரச்சனை நடக்காமல் அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும். இப்ப இருக்க காலகட்டங்கள் மிகப்பெரிய மீடியா சார்ந்து இருக்கு. நம்ம சின்னதா எந்த தப்பு பண்ணாலும் உலகத்துக்கே தெரியும். இல்லை, தவறுகள் நடக்காதவாறு இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். நான் பார்க்கல சார். யதார்த்தமா மாலை வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அடிக்க சவுண்டு கேட்டு அம்மான்னு கத்துனாங்க. பார்த்தாங்க மாமா உட்கார வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த விரல அப்படியே உடச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு வரல உடச்சதுக்கு அப்புறம் தண்ணின்னு கேட்டிருக்காங்க. தண்ணி கொடுக்கல. அசிங்கமா வந்து செருப்பு கழட்டி மூஞ்சில அடிச்சிருக்காங்க. பார்க்க முடிஞ்சிட்டு நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். அதே நடந்துச்சு.